பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள், புது வாழ்வு காத்திருக்கிறது. ஆதார வசனம் ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. விழிப்புணர்வு பெற்றவர்களே, இன்றைய செய்தி நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி போலத்தான் இருக்கும். தனித்தனி எபிசோடு அல்ல, எல்லா செய்திகளும் தொடர் செய்திகள் தான். நாம் இணைத்து தொடர்புபடுத்தி பிடித்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் தவறியது உண்மைதான், வழி விலகி போனது உண்மைதான், பாகால்களை வழிபட்டது உண்மைதான், கர்த்தருடைய நியமங்களை பிரமாணங்களை தள்ளிவிட்டதும் உண்மைதான், கர்த்தர் அந்நியர் கையில் ஒப்பு கொடுத்ததும் உண்மைதான். அவர்கள் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி ஒடுக்கினது நிஜம்தான். இவர்கள் நம் வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டது போல இந்த சமயத்தில் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் இவர்களை அவர்கள் கையிலிருந்து மீட்டு கொண்டார். தம் சுதந்திரம் அல்லவா. தவறு செய்தார்கள், மாட்டிக்கொண்டார்கள், தவறு செய்தார்கள், அந்நியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே இப்படித்தான் நம்ம வாழ்வு என்ற உடனே ஆண்டவர் இந்த நிலைமையில் விட்டுவிட்டால் அமிழ்ந்து விடுவார்கள், மற்றவர்கள் இவர் அமுக்க வேண்டி இவர்களே அமிழ்ந்து விடுவார்கள் என்று சுதாரித்து கொண்டு மீட்டு கொண்டார். விட்டு கொடுக்கவில்லை. ஆதியிலே எகிப்தியரிடமிருந்து மீட்டு கொண்டார். சும்மா மீட்டு கொள்ளவில்லை. என் மக்களை எகிப்து தேசமே, நீ எப்படியெல்லாம் ஒடுக்கினாய், வேலை வாங்கினாய், நியாயமான கூலியை கொடுக்கவில்லை, இவர்கள் என் கண்மணிகள், சகரியா 2:8 என்று எகிப்தியர்களை வாதைகளால் நோகெடுத்து கடைசி வாதை மிருகங்கள் மனிதர்களை தலையேற்றி அடித்தார். பின் வழி விலகி போனார்கள், அசிரியாவுக்கு அடிமையானார்கள், அவர்களையும் தண்டித்தார். பின் பாபிலோனியர்கள், இவர்களுக்கும் இந்த மக்களை தொட்டால் என்ன ஆகும் என்று காட்டினார். இப்போது செய்வது அறியாமல் இனி எப்படித்தான் வாழ்வது என்ற நிலையில் இருக்கும்போது கர்த்தர், எழும்புங்கள், நீங்கள் செய்த தவறு உங்களுக்கே தெரியாது, இந்த தவறு செய்துவிட்டால் யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதிலிருந்து எழும்புங்கள். மக்களே, உங்கள் வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். என்ன வல்லமை? கர்த்தர் தான் அவர்கள் பலன், கர்த்தர் தான் வல்லமை. அதை மறந்தார்கள். அவரை பிடித்து கொள்ளுங்கள், என்னை பிடித்து கொள்ளுங்கள், உங்கள் அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்று என்ன அலங்கார வஸ்திரம் இருக்கிறது? ஆண்டவர் கொடுத்த நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இதை உடுத்தி கொண்டு எழும்பி நில்லுங்கள். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீ ஒருவரே பூமி அனைத்தில் மேலும் உன்னதமானவர் என்று இஸ்ரவேலர் உணர்ந்து கொண்டார். இவர்கள் எதிரியும் புரிந்து கொண்டார்கள். இந்த அடிமைத்தன ஆவையிலிருந்து விடுவித்தார், எழும்ப வைத்தார். எதிரி உங்களை தொட இனி நான் அனுமதிப்பதில்லை என்று சொல்லி அப்படியே காப்பாற்றினார். இவர்கள் வாக்குத்தத்தம் பெற்ற மக்கள் என்பதை உணரும்படி செய்தார். ரட்சிப்பு பெற்றவர்கள் என்பதை உணரும்படி செய்தார். என்று இது எப்படி இன்று நமக்கு பொருந்தும்? நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ரட்சிப்பின் பிள்ளைகள். நாமும் இப்படித்தான் பல காரியங்கள் அறியாமல் செய்து உலகத்தார் இப்படித்தானே நடக்கிறார்கள், செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், அப்படியெல்லாம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்று நாமளே சரி செய்து கொண்டு தவறு செய்தோம். பின்பு மாட்டிக்கொண்டோம். அவர்கள் மாட்டிக்கொள்ளாமல், உலகத்தார் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர் இருளுக்குள் இருக்கிறார்கள், இருளை செய்வார்கள், அவருக்கு ஒன்றும் தெரியாது. நாம் மாட்டிக்கொள்வோம். அறிந்தும் செய்தோம், அறியாமலும் செய்தோம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் கொஞ்சம் நம்மளை விட்டு வைத்தார். புரிந்து கொண்டோம், மன்றாடினோம், மன்னித்தார். மறுபடியும் ஒரு வழியில் நம்மை நிற்க வைத்தார். இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 14, 15, 16 3 அதிகாரங்களை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். அது சிம்சோனை பற்றியது. சிம்சோன் நசரேனைய விரதம் கொண்டவன். அவன் ஆண்டவரால் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை பற்றி சொல்லப்பட்டது. அவனுக்கு ஒரு வல்லமை இருந்தது. அது ஆவியானவருடைய வல்லமை, சரீர வல்லமை, ஆத்தும வல்லமை இருந்தது. சிங்கத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் கிழித்து போட்டவன் அவன். அவன் பெலிஸ்தியர் பெண்ணை தெரிந்து கொண்டான். அவளுக்கு ஒரு விடுகதை சொன்னான். இதெல்லாம் நீங்கள் 14 சாப்டரில் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே போய் அந்த விடுகதையை அவன் சொல்லுகிறான். பட்சிக்கிறவிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் வந்தது. இந்த விடுகதை சொல்லு பார்க்கலாம் என அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. அந்த பெண் வீட்டார் சுற்றிருக்கிற வாலிபர்கள் எல்லாம் சொல்லவில்லை என்றால் அவர்கள் அடிமையாக வேண்டும்.
நீ எப்படியாவது அவன்கிட்ட கேட்டு சொல்லு. நச்சு பிடிச்சு அவள் கேட்டு வாங்கிவிட்டார். அர்த்தத்தை தெரியாமல் சொல்லிவிட்டான். அவர்களிடம் மாட்டிக்கொண்டான். பின் வீட்டுக்கு வந்து விட்டான். அந்த பெண்ணை வேறொருவருக்கு கொடுத்தாகிவிட்டது. இவன் மறுபடியும் பார்க்க போகிறான். இதெல்லாம் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். இன்னொரு வேசியிடம் மாட்டிக்கொண்டான். உன்னுடைய வல்லமை எதனால் என்று கேட்குறார். எனக்கு கயிறெல்லாம் கட்டினா நடக்காது என்கிறான். கயிறை கட்டினார்கள். பெலிஸ்தீர்கள் வந்து விட்டாருன்னா கயிறை அத்து கொண்டு வெளியே கிளம்பினான். அப்புறம் அவனினார்களை இப்படி 3 விஷயம் சொல்லுகிறான். 3 விஷயம் தப்பித்து கொண்டான். 4வது விஷயம், அவள் அலட்ட என்னை பொய் சொல்லிவிட்டாய் என்று. அப்பொழுது உண்மையை சொல்லிவிட்டான். என்னுடைய தலை சிரைக்கப்பட்டால் என் வல்லமை போயிற்று. அப்படியே போய்விட்டேன். இங்கே பாருங்கள், இவனுக்கு தெரியாது இதுதான் கடைசி சான்ஸ் என்பது தெரியாது. ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதுல நாம தான் எந்திரிச்சிட்டோமே என்று தவறு செய்தான். நமக்கும் அப்படித்தான். கடைசி சான்ஸ் என்பது நமக்கு தெரியாது. எதில் ஆண்டவர் நம்மளை பிடிப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஞானவான்களுடைய தந்திரத்தால் பிடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலில் தவறு செய்யும் பொழுதே ஒரு சான்ஸை கிடைத்து நம்மளை ஆண்டவர் மன்னித்து விட்டு எடுத்துக்கொண்டார் என்றால் பிடித்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த பக்கம் போகக்கூடாது. 2வது 3வது அன்னைக்கு தப்பிச்சிட்டோமே எதில் மாட்டுவோம் என்பது நமக்கு தெரியாது. முதலிலேயே விழித்து கொள்ள வேண்டும். இனிமேல் வெளிவிலகி போகாமல் இருக்க கிருபை பெற்று பிடித்து கொள்ள வேண்டும். சவுலும் இப்படித்தான், தவறியவன் தான். இன்னும் மன்னிப்பார் ஏற்றுக்கொள்வார் என்று செய்தான், மாட்டிக்கொண்டார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிப்பார். ஆனால் இந்த பெயின், இந்த வலி எப்படி இருக்கு என்பதை காட்டாமல் விட மாட்டார். இதற்கு நாம் தான் பொறுப்பு. தாவீது அப்படி இல்லை, பிடித்து கொண்டான், தேவ வழியை பற்றி கொண்டான். ஆகவே அவர் சாட்சியாக பேசுகிறான். மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12. எல்லாம் நடந்தது. கஷ்டங்கள் வந்து நாம் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும் சோதனை நமக்கு உண்டு, அது வேறு. ஆனால் செழிப்பான இடத்தை கொண்டு வந்து விட்ட பின் மறுபடியும் நாம் அதை தொடரக்கூடாது. நம்மால் பிரச்சனை வரக்கூடாது. அது சூழ்நிலைகள் மூலமாக பிசாசின் மூலமாக வந்தால் நாம் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை டீல் பண்ணி கொள்வார். எல்லாம் விடுதலை பெற்றாயிற்று, செழிப்பான இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். நாம் இதை எழும்பி சுதந்திரத்தை நமதாக்கி கொள்ள வேண்டும். ஒரு தடவை மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்றால் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இனி மறுபடியும் அதை செய்யக்கூடாது. அதற்குத்தான் எழும்ப சொல்லுகிறார். எதை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு எழும்புவது? நாம் பெற்ற வாக்கு, தேவ பிள்ளை என்ற ஸ்லாக்கியம், ரட்சிப்பினுடைய கோல், இதுதான் வஸ்திரமும் கூட. சுய நீதி நமக்கு ஒன்று கிடையாது. அவருடைய நீதி நம்முடைய கணக்கில் வைத்திருக்கார். 2 கொரிந்தியர் 5:21. இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பீரோவில் இருக்கிற ட்ரெஸ் வந்து நம்ம மேலே ஒட்டிக்காது. நாம் தான் மேட்ச் பார்த்து எடுத்து போடுகிறோம். அதுபோல் இந்த காரியங்களை நாமே எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், ரட்சிக்கப்பட்டவள், என்னை ஆண்டவர் மன்னித்து விட்டார், எனக்கு சான்ஸ் முடிந்து, இனி ஒரு தவறான சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி நம்ம எழுப்ப வேண்டும். கர்த்தருக்குள் என்ற அடையாளத்தை நாம், அதுவும் நம்முடைய பெலன். இளையகுமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இங்கு படித்திருக்கிறீர்கள். எல்லாம் சொத்தை எடுத்துக்கொண்டு போய் கண்ணாப்பினால் செலவு பண்ணி எல்லாம் முடிந்து விட்டது. ஏழையாகிவிட்டான். அந்த இடத்துல பஞ்சம், ஒன்றுமே இல்லை இவன் கையில். ஒரு பன்னி மேய்க்கிற இடத்துல போய் பன்னி மேய்க்கிற வேலையை ஏற்றுக்கொண்டான். அந்த பன்னிக்கு போட தவிடு கூட இவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் புத்தி தெளிந்தது. பாருங்கள், ஒரு மனிதனுக்கு எப்போ புத்தி தெளிகிறது என்று பாருங்கள். கொஞ்சம் அசுப்பு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் செய்யலாம், ஒன்றுமே இல்லைங்கிற போது தான் புத்தி தெளிகிறது. உடனே அவன் செய்த நல்ல ஒரு தீர்மானம், தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். தகப்பன் ஏற்றுக்கொண்டார். அப்படித்தாங்க நம்மளையும் தகப்பன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இழந்தது தான், கெட்ட பெயர் வந்தது தான். மறுபடியும் அதை செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை ஒரு வினாடியை தூக்கி நிறுத்த முடியும். ஆனால் அதை அவரே செய்தால் மறுபடியும் இதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும். ஆகவே நம்மை எழும்ப சொல்லுகிறார். நமக்காக 24 மணி நேரம் இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து சதா காலமும் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த அறிவு நம்முடைய பெலன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது உங்களுடைய பெலன், உங்களோடு இருக்கிறார் என்பது உங்களுடைய பெலன். வாக்கு கொடுத்திருக்கிறார், நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறீர்கள், அது உங்கள் பெலன். நாமவே தம் கட்டி எவற்றை பிடிக்க வேண்டுமோ அதை பிடித்து கொண்டு எழுப்ப வேண்டும். எது உங்களை கட்டி இருக்கிறது, எது உங்களை அடிமைப்படுத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை நீங்களே அறுத்து கொண்டு வெளியே எழுப்ப வேண்டும். ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், என்னால் முடியவில்லை, எனக்கு உதவி செய்யுங்கள். நிச்சயம் செய்வார். உதறி தள்ளிவிட வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும். இதிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் நிலையாக நிற்க வேண்டும். அப்பொழுது எழும்ப வைப்பார், உங்களை கொண்டே எழும்ப வைப்பார்.
இதனுடைய மகிமை நமக்கு புரியும். பின் கீழே பார்க்க மாட்டோம், யாரும் நம்மை தள்ள அனுமதிக்க மாட்டோம். ஏசாயா 52:2 வாசியுங்கள். தூசியை உதறிவிட்டு எழும்புங்கிறாய். என்ன தூசி? என்னால் முடியாது, நானெல்லாம் இப்படித்தான், நான் விழுந்துட்டேன், என்னை எழுப்புவார் ஒருவரும் இல்லை, கர்த்தரை என்னை தூக்கவே விடலை. ஒரு முறுமுறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்பது, அவங்க தடை இவங்க தடை, நாம் செய்த தவறுக்கு மற்றவர்கள் மேலே கோபம் கொள்வது, இதையெல்லாம் தூசியை உதறி தள்ளு என்கிறார். தள்ளிவிட்டு எழுப்ப சொல்லுகிறார். காலத்தை வீணாக்கக்கூடாது, செய்த தவறையே செய்து கொண்டு இருக்கக்கூடாது, வீணான பேச்சு இருக்கக்கூடாது, தூக்கி எறிய வேண்டும். நான் முதலிலே சொன்னது போல் உலகத்தார் செய்தால் அது அவர்களுக்கு வாய்க்கியது, நாம் செய்தால் வாய்க்காது. ஏன் வாய்க்காது? நாம் நீதியோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தரோடு உள்ள உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இதில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். எப்படி புதுப்பித்துக் கொள்வது? அப்பா நான் வந்துவிட்டேன், இளையகுமாரன் ஓடி வந்தான் அல்லவா, அப்பா ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அது புதுப்பித்துக் கொள்ளுது. பின் அவரோடு நிலைத்திருப்பது. எப்படி நிலைத்திருப்பது? வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, ஜாக்கிரதையோடு இருப்பது, வாய் மீறாதபடி காவல் வைத்து கொண்டேன் என்று தாவீது சொல்கிறார். அப்படி கவனமாக பேசுவது, இதெல்லாம் உறவில் நிலைத்திருப்பதாகும். கர்த்தர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறவர் அல்ல, பிரம்போடு நிற்கிறவர் அல்ல. இருகரம் நீட்டி அணைத்து கொள்ளவே அவர் ஆவலோடு நிற்கிறார். நாம் தான் இழுவிசை, நம்ம எதெல்லாம் நம்மளை கீழே இழுத்து தள்ளியதோ அதை அறுத்து விட வேண்டும். அது நமக்கு தெரியும். எழும்ப வேண்டும். அவரவர்களுக்குத்தான் தெரியும். இன்னும் எழும்ப முடியாமல் எவைகள் உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கின்றன என்று. வேண்டாத நட்பு ஒரே நாளில் அறுத்து விட வேண்டும். அது நமக்கு தெரியும். தெரிந்துதான் இன்னும் வைத்து கொண்டிருக்கிறோம். கட்டுகளை நீங்கள் தானே அறுக்க வேண்டும். எதுவும் எவரும் உங்களை அடிமைப்படுத்த இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் ராஜா விட்டு பிள்ளைகள். எப்படி அடிமையாகலாம்? அடிமையாகிவிட்ட ஏதோ ஒரு காரியத்தினால் இனி அடிமையாகக்கூடாது. அந்த அடிமையின் ஆவி உங்களுக்குள் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அடிமைகள் அல்ல, சுதந்திரவாளிகள், கர்த்தரின் சுதந்திரவாளிகள். இது வார்த்தையோடு நின்றுவிட்டால் ஒன்று கிடைக்காது. இது பிடித்து கொண்டு இதன்படி நடக்க வேண்டும். நில்லுங்கள், விழாமல் இருக்க கிருபையை கேளுங்கள். கர்த்தர் கிருபையும் கொடுப்பார், புதுவாழ்வு கொடுப்பார், வழியும் காட்டுவார், திறந்து கொடுப்பார். அவர் உங்கள் மேல் அவ்வளவு பற்றுதலாக இருக்கிறார். தோற்று போக விட மாட்டார். நீங்கள் தோற்றால் அவர் தோற்ற மாதிரி. அவர் ஜெயித்தவர். அவரை தோற்க வைக்க எவரால முடியாது. ஆகவே உங்களையும் தோற்க வைக்க எவரால முடியாது. ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ என் கரம், பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கள். நான் எழும்புவேன். அந்த வெளிச்சத்தில் நான் எழும்புவேன். உங்கள் வழியில் நிற்பேன், நடப்பேன். எனக்கென்று ஒன்று பண்ணி வைத்திருக்க அடத்தை பெற்று வாழ்வேன் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னை கீழே கீழே இழுத்து தள்ளுபவர்களை கண்டு அறுத்து விட்டு, தினமும் தூசிகளை தட்டி விட்டு கர்த்தர் வழியில் நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.